ஆல்சோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த இருதார யோகம் யாருக்கு ஏற்படும்? என்னோட யோகம்னு சொல்லிட்டு இருக்காரு நினச்சிடாதீங்க. யோகம் என்றால் கிரகங்களுடைய கூட்டுச் சேர்க்கை. ஒரு கிரகத்தோட ஒரு கிரகம் சேர்ந்து இருப்பது, அதுக்கு பேர் யோகம்னு பேர். அப்போ இந்த அடிப்படையில் அந்த இருதார யோகம் அமைப்பு யாருக்கு ஏற்படுது அப்படின்னும் போது, லக்னம் முதல் எண்ணி வரக்கூடிய 7ஆம் பாவத்துக்கு அதிபதி, 7ஆம் இடத்திற்கு அதிபதி ஒரு நீச்சம் பெறுவது, பகை பெறுவது, மறைவு ஸ்தானங்களில் இருப்பது, இந்த போன்ற விஷயங்கள் அந்த கிரகம் வலு இழந்துருச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போதும் சரி, அது வலு இழந்து அந்த 7ஆம் அதிபதி வலு இழந்து 11ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றால், 11ஆம் இடத்துக்குரிய கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றுவிட்டால் அவங்களுக்கு 2 திருமணம் கண்டிப்பாக நடந்தே தீரும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல் திருமணம் என்பது 7ஆம் பாவம், 11ஆம் பாவம் என்பது 2வது திருமணம். ஒருத்தருக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு 2வது திருமணம் பண்ணுறாங்க இல்லையா, அது 11ஆம் பாவம். முதல் திருமணம் முடிப்பது 7ஆம் பாவம். அப்போ 7ஆம் இடத்தின் அதிபதி தன் பலத்தை இழந்துவிட்டு 11ஆம் இடத்தின் அதிபதி தன் பலமான நிலைக்கு வந்துட்டால் நிச்சயமாக அந்த முதல் திருமணம் அடிபட்டு போய் பிரச்சனையாகி 2வது திருமணம் தான் அவங்களுக்கு நிலைக்குது. அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பாருங்கள், 7ஆம் இடத்தின் அதிபதி கெட்டு போய் 11ஆம் இடத்தின் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று நின்றால் நிச்சயமாக 2வது திருமணம் கண்டிப்பாக நடந்தே தீரும். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன பண்ணணும், திருமண பொருத்தம் எடுக்கும்போது கரெக்டாக அந்த கிரகநிலைகளை கொஞ்சம் ஆய்வு பண்ணி அந்த மறு திருமணத்திற்கான சூழ்நிலைகள் இருக்கிறதா அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கு இணையான ஜாதகம் எதுவோ நீங்கள் அதை கண்டிப்பாக அதை பார்த்து சேர்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வரவே வராது. இதற்கான வீடியோக்கள்லாம் நம்ம ஏற்கனவே நிறையா கொடுத்துருக்கோம், அதை பாருங்கள். அதில் நம்ம லிங்கில் பாருங்கள். அந்த அமைப்பின்படி ஜாதகத்தை உங்களை பொருத்தத்துக்கு எடுத்துக்கங்க. நிச்சயமாக மறு திருமணத்திற்கு ஒரு வாய்ப்பில்லாத அளவுக்கு உங்கள் முதல் திருமணத்தில் உங்கள் வாழ்க்கையை சரி செஞ்சுக்கிற முடியும். அதனால் இதையும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.